நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக தோல்வி பயத்தால் காங்கிரஸுக்கு 10 தொகுதிகளை வாரி வழங்கிக்கிட்டு மற்ற கட்சிகளுக்கும் வழக்கம் போல 1 சீட்டு 2 சீட்டு ஒதுக்க போக மீதி இருக்கிற 21 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகக்கு மட்டுமே மொத்தமாக 10 சீட்டு வாரி வழங்கிக்கிட்டு லெட்டர் பேடு கட்சிகளுக்கும் காசு குவிச்சு வச்சிருக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் சீட்டு வித்தது போக பாஜக நேரடியாக 19 தொகுதியில் போட்டிட்டு இருக்கு. அதிலும் பாஜக போட்டியிட்ட 19 தொகுதிகளுக்கே சரியான வேட்பாளர்கள் கிடைக்காதனால ஆளுநராக இருந்த தமிழிசை ராஜினாமா செய்ய வச்சு ஏற்கனவே அமைச்சராக இருக்கும் முருகனுக்கு நீலகிரி ஒதுக்கி ஒரு வழிய தேர்தலை சந்திச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம் கட்சிகளோடு கூட்டணி வச்சு புரட்சி பாரதம், இந்திய குடியரசு கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகளின் ஆதரவோடு நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்டமைச்சு தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் போக மீதி இருக்கும் 34 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஏப்ரல் 19ஆம் தேதி பிறகு திமுக தரப்பில் ஒரு மயான அமைதி நிலவி வருகிறது. இதற்கு காரணம் முதலமைச்சருக்கு உளவுத்துறை அமைச்சு வச்ச ரிப்போர்ட் தான். அதாவது அதிமுக 10 தொகுதியில நிச்சயம் வெற்றி பெறும்னு 5 தொகுதியில வெற்றி விளிம்பில் அதிமுக இருப்பதாகவும் உளவுத்துறை ரிப்போர்ட் அனுப்பியிருக்கு. அதை பார்த்தா முதலமைச்சருக்கு வழக்கம் போல தூக்கமே கெட்டு போச்சாமா. அதனால்தான் தேர்தல் முடிஞ்ச 5 நாளா எதுவும் பேசாம பேட்டரி கழட்டி வச்ச பொம்மை போல அமைதியா இருந்தாராம் நம்ம முதலமைச்சர். திமுக தரப்பின் தோல்வி பயம் பட்டமாகவே வெளிப்பட்டது. திமுகவின் அதிகாரப்பூர்வ ஐடி விங் ட்விட்டர் பக்கத்தில் தோல்வி கண்ட பேரறிஞர் அண்ணா என்ற தலைப்பில் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டிருந்தது. அதில் பொது தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியுற்றதை குறிப்பிட்டு திமுக ஐடி விங் பதிவிட இணையதளவாசிகளோ திமுக தனது தோல்வியை இப்போதே பேரறிஞர் அண்ணாவை வைத்து மழுப்பலாக பூசி மொழுகுவதாக விமர்சனம் செய்தனர். இதனை அடுத்து அந்த ட்வீட் டெலீட் செய்யப்பட்டு விட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் திமுக தரப்பு கதறிக்கொண்டு இருக்கிறது. திமுக தரப்பு எப்படி இருக்க ஆஜக தரப்போ கடந்த 5 நாளா நாள்ல வெந்நீர் பட்ட மாதிரி குறிச்சிட்டு இருக்கு. என்ன ஆஜாக்கான்னு கேக்குறீங்களா? அதாங்க அண்ணாமலை ஜனதா கட்சி தான் சுருக்கமா ஆஜாக்கான்னு சோசியல் மீடியால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அதிமுக இந்த தேர்தலில் தோற்கடிக்கும்படி ஜூன் 4ஆம் தேதி அப்புறம் அதிமுகவே இருக்காது அப்படின்னு காலையில இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. இதுல ஒரு சில ஊடகவியலாளர் என்ற பெயரில் நைட்டு 10 மணிக்கு மேல அதிமுக பத்தி ட்வீட் போட்டு கதறிட்டு இருக்காங்க. இந்த கதறல் ஜூன் 4ஆம் தேதி எண்ணிக்கை வரைக்கும் இருக்கும் போல. அவங்க கதறல் எப்பவுமே அதிமுக நோக்கி தானே இருக்கும். இந்த நிலையில்தான் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதி மாவட்ட செயலாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மாளிகையில் நடத்தியிருக்காரு. இந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன பேசப்பட்டதுன்னு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர்களுக்கும் அதிமுக வேட்பாளர்களுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஊடக அறத்தோடு நடக்க வேண்டிய நியூஸ் சேனல் மக்களவை தேர்தலில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கடமைக்கு பணியாற்றினார்கள். அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று யாரும் வேலை செய்யவில்லை. அதிமுக நிர்வாகிகள் தலைமைக்கு விசுவாசமாக இல்லை. கட்சிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் திமுகவினர் தேர்தல் சமயத்தில் ஒற்றுமையாக வேலை செய்தனர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியதா செய்தி வெளியிட்டாங்க. அதிமுக தொண்டனை திமுகவோட ஒப்பிட்டு பேசினா கோபப்படுவான். அப்படி இருக்கும்போது அதிமுகவின் தலைமையில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னோட நிர்வாகிகளை எப்படி திமுகவோட ஒப்பிட்டு பேசியிருப்பாரு? எவ்வளோ பெரிய அப்பாட்டமான பொய்ன்னு அந்த நியூஸ் சேனலுக்கே தெரிஞ்சதுனால ஒரு சில நிமிடத்திலே அந்த செய்தியை டெலீட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்க காஞ்ச மாடு கம்பம் கொள்ளையில பூந்த கணக்கா திமுகவின் ஊப்பிகளும் அண்ணாமலையின் ஃபேன் பாய்ஸ்களும் அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி மாறி மாறி கூட்டணி வைக்கும் மேங்கோ பாய்ஸ்களும் பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு கேள்வி எழுது. நடந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த மக்களவை பொது தேர்தலில் பதிவான வாக்குகளில் சென்னையில் உள்ள 3 தொகுதிகள் தான் கடைசி 3 இடங்களை பிடித்துள்ளது. இதனால்தான் சென்னை மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பா வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை,
தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளது? ஏன் வாக்கு சதவீதம் குறைந்தது? ஆளுங்கட்சியான திமுக மீது அதிருப்தியா? இது போன்ற கேள்விகளை எழுப்பி நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டு அறிஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா நாட்டின் நான்காறு தூணாக இருக்கும் ஊடகங்களோ யாரோ ஒருவன் அற்ப சந்தோஷத்திற்காக கற்பனைக்கும் மீறி கட்டு கதைகளை செய்தியாக பரப்பினால் துளியும் அரசியல் அறிவே இல்லாத சில ஜந்துகள் அதனை நம்பி சுய சந்தோஷம் அடைகின்றன அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.